ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியிடம் 8 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இது தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை 4 இடங்களில் சதி ஆலோசனை நடத்தியதாக பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றுவிட்டால் வடசென்னையில் ஆதிக்கம் செலுத்தலாம் என பொன்னை பாலுவை அஞ்சலை மூளைச்சலவை செய்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பாஜக முன்னாள் நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலியிடம் போலீசார் 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். இதில் அஞ்சலை பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை கொல்வது தொடர்பாக 4 இடங்களில் அவர் சதி ஆலோசனை கூட்டங்களை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலியிடம் போலீசார் தொடர்ந்து 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் பரபரப்பான வாக்குமூலங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், வாக்குமூலத்தில் அஞ்சலி தெரிவித்தது என்ன விவரங்கள்? பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலியிடம் தனிப்படை போலீசார் 8 மணி நேரத்துக்கும் மேலாக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன. கொலையாளிகளுக்கு பணப்பரிமாற்றம் மற்றும் தங்கும் வசதி ஆகியவற்றை செய்து கொடுத்துவிட்டு கொலையை அரங்கேற்றுவதற்கு முன்பே அஞ்சலை எஸ்கேப் ஆகிவிட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இது மேலும் தனிப்படை போலீசார் அஞ்சலையின் பண பரிவர்த்தனை தொடர்பான விவரங்களை அவர் கணக்கு வைத்துள்ள 2 வங்கிகளில் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் வைத்து கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கும் மேலாக அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். தற்போது இந்த வழக்கு தொடர்பான துப்பு துலக்க வேறொரு இடத்துக்கு அழைத்து சென்று தற்போது அங்கு விசாரணை நடத்தி வருகிறார்கள். கொலை திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க, அதாவது எந்த விதத்திலும் கொலை திட்டம் தோல்வியடையக்கூடாது என்பதற்காக வெற்றிகரமாக முடிக்க புழல், சித்தூர், அரக்கோணம், திருநன்றவூர் ஆகிய 4 இடங்களில் இந்த சதி ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த 4 கூட்டங்களிலுமே அஞ்சலை பங்கேற்று பொன்னை பாலு தலைமையிலான கும்பலை உற்சாகப்படுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்துவிட்டால் அதன் பிறகு வட சென்னையில் நம்பர் 1 கேங் நாம் தான், இங்கே நடக்கும் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல், அதே போல கந்துவட்டி எல்லா தொழில்களும் நமது கட்டுப்பாட்டில் தான் வரும் என பொன்னை பாலு தலைமையிலான கும்பலை அவர் உற்சாகப்படுத்தியுள்ளார். இந்த பொன்னை பாலு தவிர மற்ற கொலையாளிகளையும் அவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சிறை சென்றால் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவி, சட்ட உதவி, பாதுகாப்பு என எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என அவர்களுக்கு மன தைரியத்தையும் ஊட்டியுள்ளதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் போலீசாரிடம். அது மட்டுமின்றி இந்த வட சென்னை பகுதியில் நடக்கும் அனைத்து தொழில்களுமே நமது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் எனவும் தொடர்ந்து இந்த பொன்னை பாலு தலைமையிலான கும்பலுக்கு உற்சாகப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து தற்போது போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது அவரது அதாவது அஞ்சலியின் கால் டீடைல்ஸ், அதே போல பொன்னை பாலு மற்ற கைது செய்யப்பட்ட 14 பேரின் கால் டீடைல்களையும் எடுத்து தற்போது தொடர்ந்து அதன் அடிப்படையில் போலீசார் ஒவ்வொருவராக வரவழைத்து தொடர்ந்து அவர்களுக்கு இந்த கொலை அரங்கேற்றுவதற்கான குற்ற முகாந்திரம் என்னென்ன உள்ளது என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.